உக்ரைன் இருக்கிறாங்களங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இந்த அமெரிக்கா, யுகே பேச்சு கேட்டு ரொம்ப அதிகமான அளவுல தப்பு பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, ரஷ்யா அப்பயே வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருந்தாங்க. அது கன்டின்யூ பண்ணிக்கணும். 2022லயே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குங்க. இப்ப ரொம்ப அதிக அளவுல தப்பு பண்ணிட்டாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல விக்டர் ஆர்பன் அவர்கள் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அவர் இதை மட்டும் சொல்லல, இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை தொடர்ந்து நடக்கறதுனால ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கிறாங்க. உக்ரைனுக்கு வேணுங்கிற உதவிகள் கூட பினான்சியலா நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிறது போல ரொம்ப கழிய ஊத்திக்கிறாரு விக்டர் ஆர்பன் அவர்கள். என்னன்னா இது போல பெருமளவுல விஷயங்கள்லாம் வந்து ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர்னா ராபர்ட் ஃபிகோ அவர்கள்லாம் சொல்றது கிடையாது. அவர் செயல் போல இருக்கு, இவர் சொல் போல இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் அவர் ஏதோ சரியா ட்ரை பண்ணிக்கிட்டாங்க, இவர் எதுவும் செய்யல. ஏன்னா இப்ப வரக்கூடிய அடுத்த செய்தி இவர் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயர் தான் நம்மளோட போக்கஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. யூரோப்பியன் யூனியன்ல வரவேற்பு தக்கக்கூடிய விஷயம் தான். சீஸ்ஃபயர் போட்டாங்கன்னா ஓகே தான். ரஷ்யாவுக்கு வந்து அது விருப்பம் இல்லை. ஏன்னா இப்ப சீஸ்ஃபயர் போட்டு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமே இல்லை. ஜெயிக்கிற நிலைமையில வந்ததுக்கு அப்புறம் சீஸ்ஃபயர் போட்டு என்ன பிரயோஜனம்? சோ விக்டர் ஆர்பன் அவர்கள் அவங்கள ஒருத்தங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பேச்சுக்கள் மட்டும் இப்படி, செயல்கள் அங்க அப்படிங்கிறது போல இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் எது எப்படியோ பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா களத்துல ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தொடர்ந்து நம்ம பல பதிவுகள்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன, அது போன பதிவுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தாக்குதலோட வீரியம் களத்துல இருக்கு அப்படிங்கறது பாத்துருக்கோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை சீஸ்ஃபயர் நடக்கும் பட்சத்துல இவர் என்ன பண்ணலாம், அமெரிக்காக்கு நாடு கடத்தலாமா இல்ல யூகேக்கு பண்ணலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதா மேற்குலக நாடுகளோட மீடியாக்கெல்லாம் பெருமளவுல பேசிட்டு இருக்காங்க. இது என்னப்பா இது, அதுக்குள்ள அப்படி போயிட்டீங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் எது எப்படியோ, பட் ஆனா இன்னும் பல ஆயுதங்கள் இருக்குதுங்க, சோதனை பண்ணி பார்க்க வேண்டியது. ஏன்னா எஸ்டோனியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பிரைம் மினிஸ்டர் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் செஞ்சிருக்கிறோங்க. அதாவது ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அவங்க மிசைல் ரெடி பண்ணிக்கிறாங்க. இன்டர்செப்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இருக்கு. சோதனை பண்ணி பார்க்கணும். ஆக்டிவா ஏதோ ஒரு களத்துல இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அப்படிங்கிறத சோதனை பண்ணி பார்த்துக்கலாம். உக்ரைனுக்கு உதவுன மாதிரி இருக்கும், நமக்கு சோதனை பண்ண மாதிரி இருக்கு. என்ன உக்ரைன்ல டெஸ்ட் பண்ணிடலாங்களா அப்படிங்கிறது போல அவங்க டெஸ்ட் பண்ண போறாங்களாமா? அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார், உக்ரைன் வந்து சோதனை களமா பயன்படுத்துறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல. மேற்குலக நாடுகள் பல ஆயுதங்களை வந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாவும் நம்மளும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கோட ஒரு ஸ்டிக்கை டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கோட புரிஞ்சுக்க முடியுது. இல்ல இன்னொரு ஒரு விஷயம், இந்த ஒரிஸ்னிக் மிசைல் பத்தி பலரும் பல அனலிஸ்ட் வந்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப கூட சமீபத்துல, அதாவது நேத்துக்கு முந்தானேன்னு நினைக்கிறேன், ஒரு மேற்குலக நாடுகளோட ஒரு அனலிஸ்ட் பேர் சொல்ல விரும்பல. பட் அவரு தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னா, மிசைல்லாம் ஓகேங்க, இது ஒன்னும் கிளைடு வெஹிக்கிள் கிடையாது இல்லையா, அதனால மிசைல் வந்து அந்த கமெட் மாதிரி வந்து வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இம்பாக்ட்ல வந்து பெருமளவுல டெட்லியே இல்லைங்க ஒரிஜினல் மிசைல். ஏன் அப்படின்னா, அதாவது வேகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது மிக முக்கியம். வேகமா வந்து ஒரு இடத்துல அடிக்கும் போது அது அந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்தாதுங்க அப்படிங்கிறது போல அவரு தரப்புல இருந்து. அது நல்ல அனலிஸ்ட் தான், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், வெல் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அளவுக்குலாம் இல்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது போல சொல்றாங்க. ஓஹோ, அப்போ ஒரிஜினிக் வேஸ்ட்னு சொல்றாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ, ஏன்னா லாக்ஹீட் மார்டின் இதே அமெரிக்காவோட ஒரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பீடு தாங்க அடுத்த ஸ்டெல்த் அப்படின்னாங்க. எப்படி அவங்க கிட்ட இல்லாத ஒரு காரணத்தினால இப்படி சொல்றாங்களா இல்ல எப்படி என்ன ஏதுங்க தெரியல. ஓ, அது வீக் ஆயிரும் அப்படிங்கறதுனால அமெரிக்கா கண்டுபிடிக்காம வச்சிருப்பாங்க போல தெரியுது. சரி, ஓகே, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துல. ஏன்னா அமெரிக்காவோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னைக்குமே இங்க இருக்கும், மற்ற நாடுகளோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னைக்குமே கீழே தான் இருக்கும், கேமராலேயே வராது, அவ்வளவுதான். சரி, ஓகே, இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம். ஐயோ, இன்னொன்னுங்க, உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா புது மிசைல் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ரெடி பண்ணிட்டாங்களாமா. இந்த மிசைலோட பேரு பெல்கோ மிசைல். இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் வேகத்துல போகும் அப்படிங்கிறாங்க. மொதல் பேட்ச டெலிவரியும் பண்ணியாச்சுங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு மிசைல் ட்ரோன் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாங்க. இதுக்கு மேல எல்லாமே மிசைல் ட்ரோன், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. பட் இது எப்படியோ, இது போல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் மிசைல செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேல டீப்பா ரஷ்யா டெரிட்டரிக்குள்ள ஸ்ட்ரைக்ஸ் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரிஸ்னிக் ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறமா ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் இப்ப டிசம்பர் 6 நாள் ஆச்சு, நானும் பார்த்துட்டு ஏதாவது நடக்குதான்னு. ஒண்ணுமே இல்லை. ஸ்டார்ம் ஷேடோ மிசைல், அட்டாக்ஸ் மிசைல்லாம் ஒன்னும் உள்ள போறது இல்லை. எதுவும் தாக்குதல்ல எதுவும் செய்யல, என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி இதுக்கு மேல பெல்கோவோட ஸ்ட்ரைக்ஸ் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அப்புறம் இன்னொன்னு, கனடா இருக்கிறாங்க இல்லையா, ஒரு புது சப்மரைன் ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க. அதுவும் கனடாவும் பிரிட்டனும் இணைஞ்சு உருவாக்கக்கூடிய ட்ரோன். சைட்ல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர்ல போயிட்டு இருக்கும்போது எதிரிகளோட இலக்கு இதுக்குள்ள தாக்குதலா இருக்கு. இப்ப வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க மேபி உக்ரைன் சோதனை களமா இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு.
இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, கனடால ஒரு புது சட்டம் இருக்கு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 300, 200 சம்திங் 204 தோராயமா இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு 300 சொச்சம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வகையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, பேன் பண்றாங்க இதுக்கு மேல. ஸோ அத பேன் பண்றதுனால, மக்கள் அது போல ஆயுதங்கள் இருந்தாங்கன்னா, சரண்டர் பண்ணிடலாம், பறிமுதல் பண்ணிடும். கேஸ் சீரியஸ் ஆயிரும் பாத்துங்க. அப்படிங்கிற அரசாங்க தரப்புல இருந்து இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள சரண்டர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சரி இந்த ஆயுதங்கள வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனுக்கு குடுத்துடலாம். உக்ரைனுக்கு பெருமளவுல தேவையா இருக்கு. உக்ரைனுக்கு குடுத்துடலாம். கார்ல இருந்து அத்தனையும் மக்கள் கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணி, அதாவது கவர்மெண்ட் மட்டும் ஈடு குடுக்கல. மக்களே ஈடு குடுக்குறாங்க பாத்தீங்களா? அப்படிங்கிறது போல இருக்கு. பட் பரவால்ல. இது போல வந்து கனடா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, பலையான திட்டங்கள் செஞ்சுகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ ஓரளவுக்கு இந்த ஆயுதங்கள் பத்தி பார்த்தாச்சா, இப்ப நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துரலாம். உக்ரைனோட பிரசிடென்ட் ஆபீஸ் இருக்கு இல்லையா? ஆண்ட்ரி எமார்க் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா, திடீர்னு கிளம்பி அமெரிக்காக்கு சொல்லவே இல்ல. வண்டி எடுப்ப போலாம் அப்படிங்கிறது போல பக்கத்து ஊருக்கு போற மாரி அமெரிக்கால போய் இறங்கிட்டாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா ட்ரம்ப் அவர்களோட ஆனா அடுத்தது அவங்க தானே ஆட்சி அமைக்க போறாங்க. ஸோ அவங்களோட புது நபர்கள்லாம் பார்த்து பேசி சில முக்கியமான முடிவுகளை எடுத்ததா சொல்லப்பட்டு வருது. என்ன மாதிரியான முடிவுகள் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா உக்ரைன்ல 18 வயசு படிச்சு முடிச்சியா? டிகிரி வாங்குனியா இல்லையா? 18 ஆச்சா இல்லையா? துப்பாக்கிய தூக்குமோ, ஃப்ரண்ட் லைனுக்கு உனக்கு என்ன வேலை? அப்படிங்கிறது போல சட்டத்த கொண்டு வந்தாச்சு. இதுக்கு மேல 18 வயசு. இது யாருக்காக உக்ரைனை காப்பாத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பெண்கள் பண்றாங்க. அதாவது ஒரு வயது 60 வயசு அவங்க போறாங்க. ஓகே. அது நான் 35 வயசு அப்பாக்கள், தாத்தாக்கள் ஆல்ரெடி களத்துல இருக்காங்க. பெருமளவுல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்களோட குழந்தைகள் அப்படி வராங்க. ஓகே. இப்ப அடுத்தது எப்படி அப்படிங்கிற உள்ள கேள்விகள்லாம் இருக்கு. அதுல ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் தான். இதுல என்ன மாதிரி அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் முடிவுகள் எடுக்கிறாங்க. பட் இப்ப இது போல விஷயங்கள்லாம் வெளியே வருதுல. பல விஷயங்கள் வந்து தப்பு தப்பா வந்து வாய் இருக்குன்றதுக்காக என்னத்த வேணா பேசிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி ஆளுங்கலாம். சோ அதெல்லாம் வந்து தடுக்கிற விதமாவா இல்ல என்ன ஏதுங்கிறது தெரியல. ஆனா குற்றச்சாட்டுகள் எப்படி வருதுன்னா, அதிக அளவுல வந்து பேண்ட்வித் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. மக்கள் யூஸ் பண்றதுனால ராணுவத்துக்கு சரி வர வரல. ஏன்னா இந்த குற்றச்சாட்டு ஸ்டார்லிங்க் இருக்கு தெரியுங்களா? அந்த டைம்ல வந்திருந்தது. ரஷ்யா வந்து அதிக அளவுல யூஸ் பண்றதுனால பேண்ட்வித் கம்மியா இருக்குது அப்படின்னு உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஏன்னா ரஷ்யா வந்து ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் 3ஆம் தர நாடுகள் வழியா வாங்கிடுறாங்க. ஸ்டாப் பண்ண முடியல அப்படிங்கிறது வரலாம். மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப என்னன்னா டாக்ஸ் புது டாக்ஸ் சட்டம் போட்டாங்க. ஐயோ இந்த டாக்ஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு வேற ஒரு செய்தி வந்துருச்சு. இந்த உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ் புதுசா சட்டம் கொண்டு வந்தாங்களே. சோ அதனால வெளிநாடுகள்ல வந்து உக்ரைனியர்கள் வந்து அதிகமான பணம் வச்சிருப்பாங்க இல்லையா? சோ இப்ப அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணலாம். உக்ரைனியர்கள் வெளிநாட்டுல எந்த அளவுக்கு பணம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது போல எடுத்து பார்த்ததுல நான் அப்படி இருந்தாதான் வரி கலெக்ட் பண்ண முடியும். ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ண முடியும். சோ அப்படி பார்த்ததுல பணக்கார உக்ரைனியர்கள் மொத்தம் 123 நாடுகள்ல 2 லட்சம் யூரோஸ்க்குள்ள வச்சுக்கிறாங்க போல தெரியுது அக்கௌண்ட்ல சேஃப்டியா. அத பார்த்துட்டாரு கண்டுக்கிட்டாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. பரவாயில்ல. பலே தான். இத யூரோவே எப்படி இருக்குதுங்க. ஏங்க டாலர்ல எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க உள்ள லஞ்சம். அதாவது உக்ரைன் குடுக்குற போலீஸ் குடுக்குற இன்ஃபர்மேஷன் தான்ப்பா. அது நம்ம பல செய்திகள்ல பார்த்துருப்போம். இப்ப அதெல்லாம் பாருங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படின்னு தெரியல. பட் ஆனா இப்ப உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ வந்து சாரி இந்த டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாரிஃப வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. 25% இன்க்ரீஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அதிகம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டாரிஃப்ஸ் இது போல இன்டர்நெட் மக்கள் பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் பொருட்களுக்கு விலை ஏற்றம் வந்து ஆரம்பிச்சிச்சு. டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, டெலிகம்யூனிகேஷன் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இது கூட இன்னொரு விஷயமும் ஜாஸ்தியா இருக்கு உக்ரைன்ல. என்ன அப்படின்னா உக்ரைன்ல எம்பிஸ்ல இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் சம்பளம்ங்கிறது நம்ம ஊர்ல கூட இது போல அடிபட்டு இருந்து சம்பளம் வந்து உயர்வு நடந்திருக்குங்க அப்படிங்கிறது போல இப்போ ஒரு செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைனோட மீடியாக்கள் தாங்க. நம்ம மத்ததெல்லாம் எங்க இருந்து எடுத்து வரதுல எல்லாமே உக்ரைன் கொடுக்குற சோர்சஸ் உக்ரைனோட மீடியாக்கள் தான். நம்ம அதை தவிர வேற எதுவும் எடுக்கிறது இல்ல. எல்லாமே சைட்லயுமே ஸ்லோடா இருக்கு. இது எல்லாமே உக்ரைன்ல இருந்திருக்கும். நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி போறோம். மேபி சில பல பிசர்கள் இருக்கலாம். ஆனா இருக்கக்கூடிய விஷயங்கள் இது என்னன்னா எந்த அளவுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 49% உயர்வு இருக்கலாம் அப்படிங்கிறது போல உக்ரைனியன் மீடியாக்கள் தரப்புன்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதாவதுங்க அக்டோபர் மாசத்தோட ஆவரேஜா சேலரி எடுத்து பாத்தீங்கன்னா 57,000 ஹரின்யாஸ் உக்ரைனோட காசுபடி. ஆனா இதே ஜனவரி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 38,000 தான் இருந்தது. ஜனவரி மாசத்தோட இந்த வருஷத்தோட ஜனவரி மாசத்துல இந்த வருஷத்துக்குள்ள எப்படி பாருங்க உயர்வாயிட்டே இருக்குது. அரசியல் ஏங்க பிரஷர் ஜாஸ்திங்க.
எப்படி ரஷ்யாவை தோக்கடிக்கலாம், ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குல்ல, சட்ட சிக்கல்கள். அவங்களுக்கு அதிகமா காசு கொடுக்கறது தப்பில் இல்ல அப்படிங்கோல இருக்கு. பட் இருந்தாலும் இது போல சூழ்நிலைகள் உக்ரைன்ல ஏற்பட்டிருக்கு. இது போல செய்திகள்லாம் அதிக அளவுல வர்றதுனால மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் மேல இருக்கக்கூடிய மவுசே போகுது இல்லையா. அப்புறம் 18 வயசுங்கிறாங்க, அப்புறம் மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா எப்படிங்க அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க, அப்படி எப்படி அவங்களும் போவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. இப்ப பாருங்க செய்தி அதுக்குன்னே புடிச்சிட்டு வந்துக்கிறேன். பெட்ரோ பொரசங்கா அவர்களோட மகன் ஒலக்சி பொரசங்கா அவர்கள் இருக்காரு, இது முன்னாள் பிரசிடென்டா இருந்தவங்களோட பையன். 2 தடவை கூப்பிட்டாங்க. செப்டம்பர்ல கூப்பிட்டது, அக்டோபர்ல கூப்பிட்டு எட்டி பார்க்க மாட்டேறாருங்க. கட்டாய ராணுவ சட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாருங்க. அப்படிங்கிறது போல தேடி நாடு தழுவிய வாண்டட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆட் பண்ணிக்கிறாங்க உக்ரைன்ல. ஏங்க உங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, பொண்ணு இருக்கிறாங்க, செலன்ஸ்கி அவர்கள், அவங்க எப்படி அப்படிங்கிறது போல அடுத்தடுத்த கேள்விகள் வரும். பட் ஆனா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். பொரசங்கா அவர்கள் எப்படி பையனை ஒழிச்சு போறாரா, எப்படி டப்பால ஏதாவது மூடி வைக்க போறாரா, இல்ல வேற நாடு அனுப்புனதானா. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆபீஸ் வந்து அமெரிக்கா அவர்கள் யுஎஸ் போய்க்கிறாரு, அங்கேயே தானா. ஏன்னா இவரை வந்து லண்டனுக்கு அனுப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கான். அதாவது பதவி கொடுத்து அனுப்பிடுவாங்களா இருக்குங்க இல்லையா. உக்ரைன்ல இருந்து ஏதோ ஒரு பதவியில போட்டு ஜாஸ்தி வரவங்க உட்கார வச்சிருவாரா இருக்கும். இது எப்படி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற தெரியல. இன்னும் எப்படி அப்படிங்கிற சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல. ஏன்னா இது போல எண்ணங்கள்லாம் மக்களுக்கே இல்லைனாலும் ரஷ்ய தரப்புல இருந்து ஏற்படுத்திடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாம் உக்ரைனோட டிவிஸ் எல்லாம் ஹேக்கு ஃபுல்லா ப்ரோ ரஷ்யன் கண்டென்ட் இவங்களே போட்டாங்களா இல்ல எப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏன்னா சிரியால வந்து சிவில் வார் வந்துச்சு இல்லையா, அங்க பாருங்க சிரியால சிவில் வார், அதுல ஏகப்பட்ட விஷயம் அடுத்த பதிவுல பார்ப்போம். பட் ஆனா இதுல மிக முக்கியமான விஷயம் இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, சிரியன் பார்டரும் இஸ்ரேல் பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில அதிகமான ட்ரூப்ஸ் டிப்ளை பண்ண போறாங்களாமா. ஏன்னா சிவில் வார் வந்துருதுங்க, சிவில் வார் வந்துருச்சு, அதான் பிரச்சனையாயிரும் அப்படிங்கறதுனால ட்ரூப்ஸ் வந்து டிப்ளை பண்ண போறாங்களாமா. இஸ்ரேல் தரப்புல இருந்து எல்லாத்துக்கும் தலைவலி தான், அந்த பிராந்தியத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சிவில் வார் தாங்க, இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இந்த சிவில் வாரை பத்தி நம்ம தனியா பேசலாம், இது ஒரு பெரிய டீட்டெயிலான கண்டென்ட். சிவில் வார் வந்துச்சுன்னா என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது போல. எல்லாத்துக்கும் மேல ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா கீழ் சபை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டெடுப்பு வைக்க போறாங்க, உக்ரைனுக்கு டாரஸ் மிசைல் கொடுக்கலாமா வேண்டாமான்னு. ஸோ ஓரளவுக்கு செய்திகளை கவர் பண்ணி உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்துருப்பேன். ரஷ்யா உக்ரைன்ல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, சுத்தி வர ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். இந்த பதிவு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிக்கலனாலும் சொல்லலாம், பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்கள் செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோஸ் 2 சேனலுமே மாறி மாறி பதிவுகள் வந்துகிட்டு இருக்கும். 2-3 நாளா உடம்பு சரியில்லாதனால வீடியோ போட முடியல, தயவுசெஞ்சு பண்ணிச்சுக்கோங்க. மற்றபடி எதுனா இதுக்கு மேலே தொடர்ந்து பதிவுகள் வர ஆரம்பிச்சிடும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.